ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு நிஜாமுதீன் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். சார் வணக்கம். 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 விஜய் நேற்று முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். இன்றைக்கு முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலினை போய் சந்திச்சிருக்கிறாரு அவரோட இல்லத்தில். எதிர்கட்சி தலைவரும் முன்னாள் துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் ஆற தழுவி வரவேற்று உள்ள அழைச்சிட்டு போயிருக்காரு. சிஎம்ஓ அவருமே ஒருவரை தழுவி கொண்டார்கள். அப்போ ஆலோசனைகளையும் சொன்னதா தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் போட்டிருக்காரு. அடுத்து வைகோவை பார்க்குறாரு. இன்னும் சில தலைவர்களை விஜய் பார்க்க உள்ளதா செய்திகள் இருக்குது. இப்போ இதில் என்ன கேள்வினா, நேற்று முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு வழக்கமாக அப்படி ஒரு நடைமுறை இருக்காது. திட்டங்கள் அப்படின்னா சட்டமன்றத்தில் செய்வாங்க, இல்லை அங்கேயே கூட செய்வாங்க. ஆனால் அங்கே அரசு விழாக்களில் அரசியல் பேச மாட்டார்கள் அப்படின்றதான் நம்ம பார்த்தோம். ஆனால் நேற்று விஜய் நான் மன்னர் பரம்பரையிலிருந்து வரவில்லை அப்படின்னு சொன்னதாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு அரசு இருக்கும் நிலைமை 10 லட்சம் கோடி கடனில் இருக்குது, கஜானாவை சுத்தமாக துடைத்து வலித்து வைத்து விட்டு தூக்க முடியாத சுமையை ஏற்றி வைத்து விட்டு கடந்த கால அரசு செஞ்சிருக்குது, நான் பொடி வைத்து பேசலை, உள்ள என்ன இருக்குது இல்லை அப்படின்றது குறித்துட்டு முதல்ல ஆய்வு செய்ய போகிறோம், வெள்ளை அறிக்கை வெளியிட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. 200 யூனிட், அதாவது மாதம் 2 முறை 500 யூனிட் வரை பயன்படுத்துபவர்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு. அப்புறம் சிங்கப்பெண் பாதுகாப்பு திட்டம், இப்படியான திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாரு. இதில் ஏற்கனவே அதில் ஒரு குழப்பம் இருந்துச்சு. அந்த அறிவிப்பில் ஏற்கனவே 100 யூனிட் 2 மாதங்களுக்கு பயன்படுத்துகிறவங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு இருந்துச்சு. இப்போ அந்த குழப்பத்தையும் தீர்த்து வச்சு எல்லாருக்கும் 100 யூனிட் ஃப்ரீ இருக்குது. 500 யூனிட்டுக்குள்ளே பயன்படுத்துகிறவங்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு. நேற்று பதவியேற்பு, அதற்கு பிறகு அவர் பேசியது, இன்றைக்கு முன்னாள் முதலமைச்சரை சந்தித்தது, இது குறித்தெல்லாம் உங்களுடைய கருத்து என்ன சார்? முன்னாள் முதலமைச்சரை சந்தித்தது குறித்து ஒரு நல்ல ஒரு தொடக்கமாகத்தான் நான் கருதுகிறேன். தமிழ்நாட்டு பாரம்பரியத்தில் கடந்த காலத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களை கலைஞர் என்று சொன்னாலே கட்சியை விட்டு நீக்கக்கூடிய அளவிற்கு ஒரு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை, ஒரு என்னமோ எதிரியாகத்தான் பார்க்க வேண்டும் என்ற சூழ்நிலையில் திமுககாரர்களோடு அதிமுககாரர்கள் ஒட்டோ உறவோ பேச்சை வைக்கக்கூடாது. யாரையாவது கட்சி விட்டு நீக்கணும்னா யாராவது திமுககாரனோட கை கொடுத்து அதிமுக பேசுனா ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி வேலையை முடிச்சுவாங்க. அப்படி ஒரு மோசமான சூழ்நிலை. நம்ம வெளிமாநிலத்தில் போகும்போது கூட இதை கேட்டிருக்காங்க. இது மாதிரிலாம் அங்கெல்லாம் இப்போ பார்லிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா லாபியில் எதிர்கட்சி ஆளுங்கட்சியும் ஒன்றா உட்காந்து டீ குடிக்கும்போது சாப்பிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க, ஒன்றா பிரயாணங்கள் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் இது பார்க்க முடியவில்லை. ஒரு அநாகரிகமான சூழ்நிலையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த காட்சிகள் மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தருது. தழுவி வரவேற்கக்கூடியதும், வீட்டுக்கு வெளியே துணை முதல்வர் சென்று வரவேற்று உள்ள வரும்போது முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவரை கையை பிடிச்சிக்கிட்டே உட்கார வைக்கிறதுலாம் ஒரு நாகரிகம். இவர் போனது மிகப்பெரிய நாகரிகம், வரவேற்கக்கூடியது. அது அவர்கள் வரவேற்ற விதமும் ரொம்ப நல்லா இருந்தது. இது மாதிரி தான் இருக்கணும். அரசியலில் பொதுவாக என்னத்தை எதிர்ப்பை காட்டி கொண்டிருந்தாலும் ஒருத்தர் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் ஒரு மிதமான சூழ்நிலையும் ஏற்படுத்தியிருப்பது உண்மையிலே வரவேற்க. நேற்று திராவிட கழகத்துடைய தலைவர் வீரமணி அவர்களை பார்த்துருக்கிறார், மூத்த தலைவர் தமிழ்நாட்டை பொறுத்தவரை. அதே மாதிரி இப்போ இவரை பார்த்துருக்கிறாரு. அதுக்கு அடுத்து வைகோவை பார்க்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இது ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம் ஒன்று. ரெண்டாவது விஷயம் இந்த 200 யூனிட் மின்சாரம், அவர் ஏற்கனவே மாதம் 200 யூனிட் மின்சாரம் தருவதாகத்தான் அவருடைய அறிவிப்பிலே சொல்லியிருந்தார். இப்போ 2 மாதத்திற்கு 200 யூனிட் என்றும், அது மட்டுமல்லாமல் 500 யூனிட் வரை உள்ளவர்களுக்கு மட்டும்தான் என்றும் ஒரு கண்டிஷன்ஸ் போட்டிருக்கிறாங்க. அவர் சொல்லும்போது ஸ்டார் போட்டு சொல்லலை. இந்த விளம்பரம் பண்ணும்போது கீழே ஒரு ஸ்டார் போடுவாங்க, சொல்லலை, பொதுவாகத்தான் படித்தார். இப்போ 500 யூனிட்டுக்கு உள்ளவர்களுக்கு மற்றபடி 100 யூனிட் தொடரும் என்று சொல்லியிருக்கார். நான் இலவசங்களை நான் வரவேற்பவன் நான் அல்ல. ஏன்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஒரு பஸ்ஸை இலவசமாக கொடுத்தாங்க. ஒரு எங்கள் ஊர் அந்த கார்னரில் கருவாடு 5 ரூபா மலிவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா காரில் பஸ்ஸில் ஏறி இங்கே 5 ரூபா மலிவுக்காக போயிட்டுருக்குது. அப்போ யாருக்கு பயன் இருக்குதுங்கிறவங்க ஓகே, பயன் இல்லாதவங்களும் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை வரும்போது வீட்டில் 200 யூனிட்டுக்கு போது சாதாரண சின்ன வீட்டுக்கு 100 யூனிட் போதுமானது. அப்போ அதை லைட் ஆஃப் பண்ணாமல் போவாங்க, பொறுப்பு இல்லாமல் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. அந்த காசுக்கு நீங்கள் யூனிட்டுடைய விலையை குறைத்தால்
அது வந்து வியாபாரிகளுக்கு, உற்பத்தியாளர்களுக்கு, வேலை பெறுபவர்களுக்கெல்லாம் பயன்படும். ஒரு குடிசை தொழிலாளர்களும் ஒரு பொருளை தயாரிக்காங்கன்னு சொன்னால் அவங்க கமர்ஷியல் கட்டுவாங்க. அதில் 2 ரூபா குறைச்சாக்கா அவங்களுக்கு பயன் தரும், அந்த பொருளுடைய விலையும் குறையும். ஒரு வீட்டுக்கு போதுமான ஒரு 200 யூனிட்டுங்கிறது கொடுத்தாச்சு. அப்போ விலையை குறைக்கலாமே, அது எல்லோருக்கும் பயன்படுமே. இதில் வந்து மறுபடியும் வந்து நான் 200 ரூபாய்க்கு 500 வைப்பேன் அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக ஒரு மழை காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே போல் மாதம் வந்து கணக்கெடுக்கணும் அப்படின்றதையும் விஜய் மேடைகளில் பேசினார். ஆமாம், அதை வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. மாதம் தான் 200 யூனிட்னு சொன்னார். மாதம் 200 யூனிட் வழங்குவேன் அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து 2 மாதத்துக்கு ஒருத்தனா மாதம் 100 யூனிட் தான் வழங்குறாங்க. திராவிட முன்னேற்ற காலத்து மாதம் 50 யூனிட் கொடுக்குது, 2 மாதத்துக்கு ஒரு தடவை 100 யூனிட். இப்போ 200 யூனிட் சொல்லிட்டு அதுக்கு லாக் பண்ணிட்டாங்க. அதனால் அந்த லாக்கை எடுக்கிறதா அல்லது மொத்தமாகவே சொன்னதுக்காகத்தான் செய்யணும் அவசியம் இல்லை, மொத்தமாகவே மின்சாரத்தில் இந்த செலவை வந்து மின்சார வாரியத்துக்கு கொடுத்து அதை விலையை குறைக்கிறதா என்பதை அரசு வந்து ரீகன்சிடர் பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே வந்து இந்த மாதிரி இலவசங்கள் கொடுத்து தான் அரசு கடனில் போயிருக்குன்னு குற்றச்சாட்டு சொல்கிறாரு. அதுவும் அந்த நிகழ்ச்சியிலே சொல்லியிருக்கிறார். 10 லட்சம் கோடி கடன் என்று அந்த நிகழ்ச்சியிலே சொல்லியிருக்கிறார். அதுக்கு தகுந்தவாறு அந்த அரசனுடைய பட்ஜெட் அமௌண்ட்டு கூடி இருக்குது. கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வளோ பட்ஜெட் சொன்னாங்களோ, எத்தனை லட்சம் கோடிக்கு பட்ஜெட் சொன்னாங்களோ அதற்குள்ள பகுதிக்கு தான் கடன் இருந்தது. இப்போ இருக்கிற பட்ஜெட் கூடுதலாக இருக்கிறது. இப்போ அந்த போர்ஷனுக்கு தான் கடன் இருக்கிறது என்று அந்த ரேஷியோ வேற இப்போ இவங்க போட்டு காமிக்கிறாங்க. பார்க்கும்போது நான் 10 ரூபாய்க்கு பொருள் வாங்கும்போது 2 ரூபா கடன் வச்சுருந்தேன், இப்போ நான் வந்து 50 ரூபாய்க்கு வைக்கும்போது அது 2 ரூபா 4 ரூபாய் ஆகுது அப்படின்னு தான் காட்டுறாங்க. அப்போ அந்த சூழ்நிலையும் நம்ம பார்க்கணும். ஆகவே மொத்தத்தில் இலவசங்களை மக்கள் அனைவரும் பயன்படுத்தக்கூடிய அளவில் விலையை குறைப்பது சிறப்பாக இருக்கும். ஓகே, அதை ஆனால் விஜய் வந்து ஒரு புறம் இன்னைக்கு போய் சிஎம் முன்னாள் முதலமைச்சரை பார்க்குறாரு. ஆனால் நேற்று பேசும் பொழுதே, பதவியேற்று அவர் பேசும் பொழுதே என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு நன்றி கடன் செலுத்துவதற்காக அரசியலுக்கு நான் வந்த என்னை வந்து ஏற்றுக்கிட்டீங்க. இந்த பயணத்தில் எனக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் அவமானங்கள் இருந்தன. எனக்காக நின்ற உங்களுக்கும் வந்த அவமானங்களை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் என்னுடைய வலி வேதனைகளை உங்களுடையதாக நினைத்து அப்படின்னு இவ்வளவு விஷயங்கள் வந்து சொல்கிறாரு. உண்மையிலே அவருக்கு என்ன வலி வேதனை என்ன இருந்துச்சு? என்னை பொறுத்த வரைக்கும் பெருசாக வலி இல்லையே. நீங்கள் போன இடத்துலலாம் வழியெல்லாம் உங்களுக்கு வரவேற்பு தானே இருந்தது. என்ன வலி இருக்குது? ஒன்றும் வலி இல்லை. மற்றவங்க மாதிரி நீங்கள் கஷ்டப்படல. 7 இடத்துக்கு தான் நீங்கள் பிரச்சாரத்துக்கு போனீங்க. இந்த கால சூழ்நிலையை உணர்ந்து கொண்டீர்கள். அதிமுக தன்னை தானே குலைத்து கொண்டது. நான் 2 மாதத்துக்கு முன்னாடியே சொன்னேன், அதிமுகவுடைய பிளவு, சரியான தலைமை இல்லாத சூழ்நிலை அந்த கட்சியை நாசப்படுத்துகிறது என்று 2 மாதத்துக்கு முன்னாடி சொன்னேன். அதை பாண்டிச்சேரியில் வெறும் 2 சீட்டை வாங்கிட்டு நின்னாங்க. அதை ஒத்துக்கிட்டு போது தமிழ்நாட்டில் லட்சணம் தெரிஞ்சு போச்சு. பாஜக வந்து ஆளாத கட்சி. பாண்டிச்சேரியில் போன தேர்தலுக்கு முன்னே சீட்டே கிடையாது. அவங்க வந்து நியமன எம்எல்ஏயாக உள்ள நுழைஞ்சவங்க. இன்றைக்கி 13 சீட்டு எல்லா சீட்டையும் கைப்பற்றி, ரங்கசாமி கொடுத்தது போக 13 சீட்டை அவங்க கைப்பற்றி, அவங்க அதிமுகவுக்கு 2 சீட்டை கொடுத்துட்டு மார்ட்டினுடைய மகன் வைத்திருக்கக்கூடிய மன்னிக்கணும் லட்சிய ஜனநாயக கட்சிக்கு 2 சீட்டு. அப்போ ஆளுகையாக இருந்த அதிமுக 2 சீட்டு, லட்சிய ஜனநாயக கட்சி இல்லாமல் போச்சு. அதே நிலையில் தமிழ்நாட்டில் ஏதோ கடைசி நேரத்தில் அமமுக நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க. இப்போ பாருங்கள், வெறும் சொற்ப இடத்துல 30 இடத்துல போட்டி போட்ட சசிகலாவுடைய கூட்டணி ஒரு இடத்துல வந்து 40,000 ஓட்டு, சில இடத்துல 17,000 ஓட்டுன்னு வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 20-30 இடத்துல அதிமுக வெற்றி வாய்ப்பு பாதிச்சிருக்கிறாங்க. ஒன்று கட்சி உங்களுக்கு நடத்த தெரிஞ்சிருக்கணும், அல்லது உங்கள்கிட்ட அனுசரணை வரணும். இந்த கள சூழ்நிலையை வளர்ந்துக்கிட்டார். யார் வளர்ந்துக்கிட்டா? நம்ம விஜய் வளர்ந்துக்கிட்டார். அதே மாதிரி தான் திமுகவில் நல்ல திட்டங்கள்லாம் கொடுத்தாங்க. அது பொதுமக்களுக்கு போய் சேர்ந்துச்சா இல்லையா என்று சொல்வதற்கான களப்பணியாளர்கள் யார் என்று திராவிட முன்னேற்ற கழக தலைமை சரிவர நம்பாமல் வால் போஸ்ட்டு போட்டவன் இது நடக்குதுன்னு சொல்லி புகழ்ச்சி கொடுத்தவனை நம்பிவிட்டார்கள். அப்போ நல்ல திட்டங்கள் மக்களும் சேர்ந்து என்ன ரியாக்ஷன் வந்தது என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடாத நிலையையும் புரிந்து கொண்ட காரணத்தினால தான் தன்னுடைய மிகப்பெரிய ஃபெமிலாரிட்டி விஜய்க்கு, இந்த அதிருப்தி, மக்களுடைய அதிருப்தி, அதிமுக வீழ்ச்சி எல்லாமே சேர்ந்து போராட்டத்தில் அவங்களுக்கு தானாகவே வெற்றியை கொடுத்து விட்டார்கள். அவரே பிரச்சாரத்தில் இருந்து இப்போ வரைக்கும் விஜய் வந்து விக்டிம் கார்டு தான் பாதிக்கப்படுவதாக காட்டி தானே பிரதானமா அவர் வந்து பிரச்சாரங்களே செய்யறாரு. வழக்கமா முதலமைச்சராக பொறுப்பேற்று யாரும் இப்படி வந்து ஒரு சினிமாத்தனமான வசனங்களை வந்து பேசி அப்படி ஒரு முதல் மேடையில யாரும் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. இவர் அப்படி ஸ்டார்ட் பண்ணிருக்காருல்ல. நீங்க ஒரு முன்னாள் எம்எல்ஏ தானே, இதை எப்படி நினைக்கிறீங்க? சினிமாக்காரர் சினிமாத்தனம் தான் பேசுவார், அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. அவர் வந்து அதை எக்ஸ்பிரஸ் பண்றாரு. கடன் இருந்தது, இல்ல கஜானா காலி அப்படின்னு முதல் நாளே சொல்வதன் மூலம் கடனை வைத்து தான் வந்து ஏற்கனவே 1 பவுன் தங்கம்
6 சிலிண்டரு, இப்படி பல அறிவிப்புகள் தாய்மாமன் பட்டதாரிகளுக்கு சீரு, எல்லோருக்கும் பஸ் இலவசம் எல்லாம் இருக்கு. இன்னும் பிரச்சனை இருக்குது. 2500 ரூபாய் எல்லா பெண்களுக்கும் மாதம் 2000. இதெல்லாம் மீண்டும் கடனை வழக்கத்தான் செய்யும். இல்ல இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்றதுனாலதான் முன்னாடியே திமுக மேல பழி போடுற விதமா கஜானா அதே முடிந்தால் செய்வேன் முடிந்தவரை செய்வேன் அப்படின்ற வார்த்தையும் சொல்லிட்டாரு. பொருளாதாரத்தை பார்த்துக்கொள்ளுன்னு சொல்லியிருக்கிறாரு. என்னை பொறுத்தவரை நாட்டிற்கு வருமானத்தை பெருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும். கடந்த காலத்தில் பீகார் போன்ற அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுத்த செக்குகள் திரும்பக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த சூழ்நிலை தமிழகத்துக்கு ஏற்படுமா என்று ஒருவர் கேட்ட பொழுது ஒரு ஃபைனான்சியல் சம்மந்தப்பட்ட ஒரு நிபுணர் நிச்சயமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொன்னார். அது சொல்லும் பொழுது தமிழ்நாட்டுடைய கடன் வெறும் 3 லட்சம் கோடி, அந்த நேரத்திலே அந்த வார்த்தை வந்தது. இன்றைக்கு 10 லட்சம் கோடியாக தாண்டி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இலவசங்களை விடுத்து மக்களுக்கு நிரந்தர பணி தரக்கூடிய கல்வி, வேலைவாய்ப்புகள் போன்றவற்றை பெருக்க வேண்டும். அரசாங்கம் கல்வியை நடத்த வேண்டும். அதே மாதிரி செய்யணும். அது செய்யாமல் இருக்கிறதுல என்ன நன்மை இருக்குதுன்னு எனக்கு தெரிய வரல. ஓகே, இப்போ விஜய் நானும் தப்பு செய்ய மாட்டேன், என் கூட இருக்கிறவங்களும் தப்பு செய்ய மாட்டாங்க, அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் இதை இன்னைக்கே அந்த எண்ணத்தை அழிச்சிருங்க, இப்படியெல்லாம் விஜய் பேசியிருக்கிறாரு. ஆனால் முதல் நாளே வந்தே மாதரத்திற்கு முதலிடம், அடுத்ததாக தேசிய கீதம், கடைசியாகத்தான் தமிழ்தாய் வாழ்த்து அப்படின்னு இப்போ இடைக்கால சபாநாயகர் பதவி ஏற்கும் பொழுதும் அதுதான் நடந்துச்சு. இப்போ இந்த மாதிரி இப்போ நீங்களும் உறுப்பினராக இருந்திருக்கிறீங்க. இப்போ இந்த நடைமுறைகள்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது சம்பந்தமான விமர்சனங்கள் எழுந்த பொழுது ஆதவர்ஜுனா என்ன சொல்கிறாரு, அமைச்சர் ஆதவர்ஜுனா என்ன சொல்கிறாருன்னா, இது குறித்து நாங்கள் ஆளுநர் தரப்பிடம் வலியுறுத்திய போது ஒன்றிய அரசின் புதிய சுற்றறிக்கையின்படி செயல்பட வேண்டிய பொறுப்பு ஆளுநருக்கு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அதை ஒட்டி தவிர்க்க முடியாத சூழலில் தமிழ்தாய் வாழ்த்து 3வது பாடலாக ஒலிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிருக்காரு. இனி வரும் காலங்களில் நடக்காது. ஒன்றிய அரசுடைய சுற்றறிக்கைப்படி நடந்துச்சுன்னு சொன்னா ஏன் மேற்கு வங்கத்தில் நடக்கல? அங்க பாஜக ஆட்சி தானே, அங்கேயே செய்யணும்ல. பாஜக ஆட்சியில் மக்களுடைய எதிர்ப்பு நமக்கு இந்தியை நம்ம எதிர்ப்பது போல் மேற்கு வங்கத்திலும் இந்த மக்கள் இந்தி திருப்பி எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே பாஜக ஆட்சி வந்துருச்சு. அந்த ஆட்சிக்கு எதிர்ப்பு வந்துடக்கூடாது என்பதற்காக மாநில கொள்கையோடு ஊன்றி போய் அவர்கள் வந்தே மாதத்தை பாடாமலே விட்டுடுறாங்க. அப்போது பாஜக ஆளுகின்ற மாநிலத்தில் ஒரு நிலைப்பாடும், பாஜக ஆளாத பிற கட்சிகள் ஆளுகின்ற மாநிலத்தில் இங்கே விஜய்க்கு கெட்ட பேர் போட்டுன்றதுக்காக அவர்கள் செய்திருக்காங்கன்னா அந்த சூட்சமத்தில் போய் தாவேக்கா சிக்கி கொண்டது என்று தான் சொல்ல வேண்டும். என்ன பிரச்சனைண்டா, ஏற்கனவே பதவி பிரமாணம் தள்ளி போயிட்டே இருக்குது. இப்போ இதை வேற பிரச்சனை பண்ணால் என்ன ஆகும்னு சொல்லி அவன் பதவி ஏற்புக்காக இதை சமரசம் செய்து கொண்டார்கள் தாவேக்கா என்று தான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்து. ஆனால் இது போன்ற சமரசம் ஒன்றில் ஆரம்பித்தீர்கள் ஆனால் எல்லாவற்றிலும் சமரசம் செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும். அடுத்து பிரச்சனை இருக்குது உங்களுக்கு. அடுத்து என்ன பிரச்சனை இருக்குது? ஸ்கூல்ஸ் மும்மொழி கொள்கை இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. ஆகவே சமரசம் தேவை என்ற நிலையில் இப்போ நீங்கள் கோட்டு போட்டு வரவேற்பு பதவியேற்பில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க. அதில் ஒன்றும் நம்ம யாரும் சொரத்துக்குள்ள, ஏற்கனவே பல இல்லாமல் ட்ரெஸ் பண்ணுறோம். இருந்தாலும் பண்பாடை கொஞ்சம் பேண வேண்டும், காக்க வேண்டும் என்பது உங்கள்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்குறோம். அது மொழி காக்க, மொழி பண்பாடு காக்க வேண்டிய கடமையில் இருக்கும்போது இது போன்ற வந்தே மாதரம் போன்ற பிரச்சனைக்குரிய பாடல்களையும் தமிழ்தாய் வாழ்த்தை தவிர்ப்பதையும் தவிர்க்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றோம். அது எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க, யாரும் சொல்லாமல் இல்லை. அவர்கள் இதுக்கு பிறகு பின்பற்றப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். சட்டமன்றத்தில் எப்போவுமே தமிழ்தாய் வாழ்த்தா முதல்ல பாடுவாங்க, அதை முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் இது கவர்னருடைய ஃபங்க்ஷனா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. பப்ளிக் டிபார்ட்மெண்ட்டால் நடத்தப்படுகின்ற கவர்னர் பங்கு பெறுகின்ற ஃபங்க்ஷன் பதவியேற்பு விழா. நம்ம சபாநாயகர் பதவியேற்பதுன்னா ஆளுநர் மாளிகை, அதில் ஒன்றும் நம்ம சொல்லத்துக்கு வழி இல்லை. ஆனால் இது பப்ளிக் டிபார்ட்மெண்ட் நடத்துகின்ற ஃபங்க்ஷன். அதில் பாருங்கள், இதில் கூட பிடபிள்யூன்னு தான் போட்டிருக்குது. கவர்னர் மாளிகை பற்றி இந்த மைக்கில் எல்லாம் பிடபிள்யூ போட்டிருக்கு, போடல. அதனால் தமிழ்நாடு அரசாங்கம் பப்ளிக் டிபார்ட்மெண்ட் மூலியமாக நடத்துகின்ற ஃபங்க்ஷனில் கவர்னருடைய ஒப்புதல் தேவையில்லை. இவங்க ஒழுங்காக அதை கண்டிச்சிருந்து இவங்களுக்கு அந்த நேர பிரச்சனையினால வேறு வழியெல்லாம் பதவியெல்லாம் பிடிச்சவங்க பார்த்துக்கலான்னு சொல்லி சமரசமாக போய்விட்டார்கள். அது போன்ற சமரசம் இனி தாவேக்காவில் இருக்கக்கூடாது என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, இப்போ இந்த 9 அமைச்சர்கள், விஜய் முதலமைச்சர், அவரோடு 9 அமைச்சர்கள், அந்த 9 அமைச்சர்களில் வெங்கட்ரமணன் அவர் மயிலாப்பூரில் நின்னவர். நான் பிராமின் ஐடியாலஜி அப்படின்றதே ஒரு இர்ரிலவெண்ட், இந்த காலம் அவுடேட் ஆயிருச்சு அப்படின்னு பேசினார். அவர் ஒரு பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர், அவர் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார். அதே போல் சிடிஆர் நிர்மல்குமார், அவர் முன்னாள் ஆர்எஸ்எஸ்காரர், எல்லாருக்குமே தெரியும். அந்த யூனிஃபார்ம்லேயே அவர் ஊர்வலம் போன காட்சிகள்லாம் இருக்குது.
அவர் அமைச்சராகி இருக்கிறார். அதே போல் சிவகாசியை சார்ந்த கீர்த்தனா, எம்எல்ஏ கீர்த்தனா, அவங்க நம்மளே போன பேட்டியிலே பேசியிருந்தோம், மோடி புகழ் பாடுறவங்க. இப்படி முன்னாள் ஆர்எஸ்எஸ் ஒரு பார்ப்பனர், இப்படியான அவருக்கு தான் வந்து வெங்கட்ரமணனுக்கு தான் கல்வித்துறை, பள்ளிக்கல்வித்துறை தரப்போகிறதா சொல்கிறாங்க. இது எல்லாமே ஒரு இல்லாத ஒரு புதிய நடைமுறையாக தானே இருக்குது. ஒரு ஆர்எஸ்எஸ்காரர்களுக்கு கேபினெட்டில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. 1956க்கு பிறகு பிராமணர்கள் யாரும் அமைச்சர்கள் இல்லை, இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் கூட செல்வி ஜெயலலிதா அவர்கள் பிராமண வகுப்பை சேர்ந்தவர் தான். அவர் தான் வந்து மண்டல் கமிஷன் பரிந்துரைப்படி 69% இடஒதுக்கீட்டை நிறைவேற்றி தந்தவர். அதனால் ஒரு சமூகத்தை அப்படி நம்ம ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் அரசு சித்தாந்தங்கள் உள்ளே வரக்கூடாது என்ற நிலையில் நம்ம பார்க்கலாம். ஆனால் இப்போதைக்கு தமிழ்நாட்டில் பார்க்கும்போது பல ஆர்எஸ்எஸ்காரர்கள், பிஜேபிக்காரர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் அதிமுகலையும் சேர்ந்து கொள்கிறவர்களும் இருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் அந்த கொள்கையிலேருந்து விலகி நிற்கக்கூடிய நம் கமலாசன் போன்றவர்கள் நம்ம பார்க்குறோம். அதனால் ஒரு காலத்தை இருந்திருக்கலாம். தமிழ்நாட்டில் வந்து இவர் ஒரு ஆளால் வந்து ஆர்எஸ்எஸ் கொள்கை ஒரு அமைச்சர் உள்ளே வரதுனால ஆர்எஸ்எஸ் கொள்கை தமிழ்நாட்டில் அரசோ தமிழ்நாட்டு மக்களிடமும் வந்துடும் பயம் தேவையில்லை. தமிழ்நாட்டு மக்கள் எதிலையுமே கொள்கையை விட்டு கொடுக்காமல் இருக்கக்கூடியதே சிறப்பானவர்கள். அதனால் எந்த நிலையுமே எதையும் தூக்கி வீசக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள். அப்படி அவர்கள் செய்வார்கள். ஆனால் அவர்கள் ஆட்சிக்கே இடையூறு ஏற்படும் என்பதை அவர் தெரிந்திருக்காமல் இருக்க மாட்டார்கள். ஆகவே அதை பற்றி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தொடர்ந்து அதிகமான எதிர்ப்புகளையும் போராட்டங்களையும் சந்தித்த களபூமி இது. இன்றளவு தன்னுடைய தமிழ்நாடு என்ற பாரம்பரியத்தை உயிரோட்டமாக வைத்துக்கூடிய சூழ்நிலையில் இதை பற்றி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் விஜய் அவர்களுடைய அறிவிப்பு, ஃபஸ்ட்டு கட்சி தொடங்கும்போது அறிவிப்பு கொள்கை எதிரி என்று சொல்லிவிட்ட காலத்தினால ஒரு புதிய கல்வி என்பது ஒரு கொள்கை தான். அது இப்போ உங்களை போன்றவர்கள் தான் இப்படி விளக்கம் சொல்றீங்க. விஜய் தரப்புல இருந்து இன்னும் அவர் பாஜக கொள்கை எதிர்னு சொல்லிட்டு இப்பதான் ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. இல்ல பிரச்சாரத்திலையும் சொல்லலன்றதான் பிரச்சனை. பிரச்சாரத்திலையும் சொல்லல, ஆரம்பமே ஆட்சி அமைக்க வந்து அவருக்கு நெருக்கடி வந்து கொடுத்த பிறகும் வந்து அவர் வந்து சொல்லல. காரியத்தை முடிச்சுட்டு செய்யலான்னு சுமூத்தா போறாங்க. அதனால தான் இப்போ கூட வந்தே மாதம் அவ்வளோ பெரிய இஷ்யூ கூட ஆரம்பமாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து இப்போ வந்து நீங்கள் சொல்கிற எல்லாம் கண்டனம் தெரிவிச்சுட்டு வழி நீங்கள் நடக்கணும்னு சொல்கிறாங்க ஒழிஞ்சு வேகமாக யாருமே எதிர்ப்பு கொடுக்கல. காரணம் என்னென்னா கள சூழ்நிலை அப்படி இருந்த காரணத்தினால சொல்லியிருக்கிறாங்க. இது நிச்சயமாக அவர்கள் பின்பற்ற வேண்டும். இல்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய எதிர்ப்பு ஏற்படும். இது லேசமாக பெரிய போராட்டம் ஏற்படும். இப்போ இதில் வந்து ஆதவ அர்ஜுனா ஃபேமிலி, இப்போ இதில் இந்த அதிமுக, அதே போல் தாவேகா, அதே போல் லட்சிய ஜனநாயக கட்சி, இந்த மூணு பேருமே எம்எல்ஏ ஆகியிருக்காங்க. அதிமுகவில் லீமா ரோஸ் எம்எல்ஏ ஆகியிருக்கிறாங்க, மார்ட்டினுடைய மனைவி. தாவேகால மார்ட்டினுடைய மருமகன், அவர் அமைச்சராகி இருக்கிறார் ஆதவ அர்ஜுனா. அதே போல் லட்சிய ஜனநாயக கட்சி, அவரும் அதிக வாக்கு வித்தியாசத்தில் 10,000 வாக்கு வித்தியாசத்தில் ஒரு பெரும் எண்ணிக்கை பாண்டிச்சேரியை பார்க்கும் பொழுது ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினுடைய மகன் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார். இப்போ இந்த அதிமுகவில் இருக்கிற இந்த ஸ்பிளிட்டு, அதில் லீமா ரோஸோட பங்கு வந்து முக்கியமானது அப்படின்னு வந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறப்ப சொன்னீங்க. அதே போல் ஆதவ அர்ஜுனா இன்றைக்கு பதவியேற்பு விழா போது ஆதவ அர்ஜுனாவை பார்த்து வணக்கம் தெரிவிக்கிறார். விஜயை பார்த்து லீமா ரோஸ் வந்து வணக்கம் தெரிவிக்கிறாரு. ஆதவ அர்ஜுனாவும் பதிலுக்கு வந்து வணக்கம் தெரிவிக்கிறார். நேற்று பதவியேற்பு விழாவில் மார்ட்டின் வந்திருக்காங்க, லீமா ரோஸு. இப்போ எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கும் அழைப்பு கொடுத்தாங்க, அவங்க 2 பேருமே போகலை. இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது? மொத்தமாக வந்து மார்ட்டின் ஃபேமிலிக்கு ஒரு அடுத்த கட்ட எலிவேஷனா? இல்லை, அதாவது அடுத்த கட்ட எலிவேஷன் எப்படின்னு சொல்ல முடியல. அவர் ஏற்கனவே பல கட்சிகளுக்கு மார்ட்டின் குடும்பம் நன்கொடை வழங்குவதை பார்த்துருக்கிறோம். அதிகமான அளவு நன்கொடையை பாஜகவிற்கு பல 100 கோடிகளை கொடுத்திருக்கிறார்கள் என்பதையும் அந்த தேர்தல் பத்திரங்களை வாங்கியிருக்கிறார்கள் என்பதையும் நம்ம பார்க்க முடிந்தது. அதனால் அவருடைய கை என்பது ஒரே தாவேக்காவோடு மட்டும் நிற்கவில்லை. மத்தியில் ஒன்றியத்தில் ஆளுங்கட்சியில்னு ஆரம்பித்து எல்லா கட்சிக்கும் அவர் கை நீண்டு தான் இருந்தது. அவர் ஒரு வியாபாரி. அவருடைய ஃபண்டை வந்து நிதியாக கொடுத்துட்டு தனது வியாபாரத்தை பார்த்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் அதை வைத்துக்கொண்டு செய்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் அதை தாண்டி ஆதவ அர்ஜுனா ஏற்கனவே திமுகவில் பக்கம் இருந்து அதுக்கப்புறம் தான் விடுதலை சிறுத்தைகளுக்கு சென்று இப்போ வந்து இந்த கட்சியில் வந்திருக்கிறார். அவர் கடுமையாக அந்த கட்சியுடைய கிட்டத்தட்ட ஸ்போக்ஸ் பர்சனாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால் அவர் நல்லது செய்வார் என்று ஜெயலலிதா சசிவர் பெற நாம் தாவேக்காவினுடைய அதே மாதிரி யாராவது சுரண்டக்கூடிய மனசு இருந்தால் அதை தூக்கி எறிந்து விடுங்கள், அழித்து விடுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கிறது பின்பற்றுவார் என்று நம்புகிறோம். அதற்கு மேல் இருந்தால் அவர் கட்சியை தானாக அழுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இதையெல்லாம் பார்க்காமல் இருக்க மாட்டார் என்று விஜய் பார்க்காமல் இருக்க மாட்டார் என்று எனக்கு தோணவில்லை.
லீமா ரோஸ் வந்து அதிமுக இன்னைக்கு ஒரு செல்வாக்கு வந்த புதுசில் வந்து ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏ ஆனதுலேருந்து அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு டாமினேட்டட் பர்சனாலிட்டியாக உருவாகிருக்கிறாங்க. காரணம் அவங்களுடைய பின்புலம், பணக்கார பின்புலம். அதனால தான் சாதாரணமாக ஒரு கட்சிக்காரனால் வந்து போய் எம்எல்ஏ ஆனவொடனே ஒரு டாமினேட்டட் பண்ண முடியாது. அப்போ பணம் பாதாளம் வரைக்கும் பாயும் என்ற நிலையில் மார்ட்டினும் போய் முதல் நாளே பார்த்தாரு எடப்பாடியை. ஆமாம், லீமா ரோஸ் பார்த்துட்டு வந்துட்டு தாவேகாவுக்கும் அதிமுகவுக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, அண்ணன் எடப்பாடியார் நடத்திட்டு இருக்காரு, ஆட்சி அமைப்போம். அதான் பணம் பாதாளம் வரைக்கும் பாயம் என்ற நிலையில் தான் அது போயிட்டு இருக்குது. அதனால் வந்து அதிமுகவுடைய பலகீனம் அவர்களுக்கு எப்படி சீட்டு கொடுத்தார்கள் என்பதை நம்ம பார்க்க தோணுது. தேர்தலில் வந்து பணம் கொடுத்தா ஜெயிக்க முடியுங்கிற நிலை விஜய் அவர்கள் வருகையில் மாறி இருக்குது. அதனால் ஃபியூச்சரில் இது மாறும் என்றதை நாம் நம்பலாம், பார்க்கலாம். இல்லைன்னா அதுக்கு மேலே நம்ம வந்து அதை எடுத்து கண்ணனம் தெரிவித்து பேச வேண்டிய அவசிய சூழ்நிலை எல்லோருக்கும் ஏற்படும். ஓகே, இப்போ அதிமுகவோட எதிர்காலம் என்ன? இப்போ இன்றைக்கு 30 எம்எல்ஏக்கள் எஸ்பி வேலுமணியை சட்டமன்ற குழு தலைவராக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டப்பேரவை செயலருக்கு கடிதம் கொடுத்துருக்குறாங்க. 17 எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமியை சட்டமன்ற குழு தலைவராகணும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நேற்று முன்தினம் நடந்த கூட்டத்தில் சிவி சண்முகம் எடப்பாடி அடிக்க பாய்ந்திருக்கிறார். எடப்பாடியும் பதிலுக்கு கையை ஓங்கி இருக்கிறாரு. இப்படியான விஷயங்கள்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்குது. என்ன ஆகும் இந்த 30 பேர் வந்து? ஏன்னா 120 அப்படின்ற ஒரு எண்ணிக்கையில் தான் தாவேகா ஆட்சி அமைந்திருக்கிறது. 120 எம்எல்ஏக்கள் ஆதரவோட ஒரு நிலையான ஆதரவு. இப்போ கூட்டணி திமுகவில் அங்கம் வகித்த கூட்டணி கட்சிகள் ஆதரவு தான் இருக்குது. இப்போ ஒரு நிலையான ஆதரவுனா அதிக நம்பர்ஸ் தேவை. எஸ்பி வேலுமணி வந்து ஆதரிப்பார், அதனால தான் இந்த ஸ்பிளிட்டு அப்படின்றாங்களே. எதனால் இந்த ஸ்பிளிட்டு? எடப்பாடி பழனிசாமியினுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? எடப்பாடியுடைய பழனிசாமியுடைய எதிர்காலம் என்பது கேள்விக்குறியானது. அதிமுக எதிர்கால அரசியலில் தமிழ்நாட்டில் பிரதான 2 கட்சிகளை தவிர்த்து துணை கட்சிகளாக மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது ஏற்கனவே சொன்னது தான். புதுசாக அதே சொல்லிட்டு இருந்தாக்கா மக்களுக்கு போர் அடிச்சிடும். தன்னுடைய ஸ்தானத்தை தக்க வைக்க தெரியாமல் அல்லது போட்டி அதிகார மனப்பான்மையில் தான் என்ற காரணத்தினால முழுமையாக தனக்குத்தானே தீயிட்டு கொளுத்தி கொண்டது. ஓகே, இப்போ எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், விஜயபாஸ்கர் இவங்க தலைமையில் தான் இந்த 30 பேர் திரண்டிருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ இவர்களுடைய முடிவு என்னவா இருக்கும்? விஜய் இவங்களை வந்து சேர்த்துக்க வாய்ப்பு இருக்குதா? விஜயை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு மிரட்டல் இல்லாமல் ஆட்சி நடத்த வேண்டும் என்று சொன்னால் கூடுதலான சப்போர்ட் தேவை. அப்போது 11, 14, 13 பேரோட போடக்கூடிய எடப்பாடி வந்தாலும் சரி, அல்லது 26 பேரோட போகக்கூடிய வேலுமணி, விஜயபாஸ்கர் போன்றவர்களுடைய எடப்பாடி தான் ஏற்கனவே ஒத்துக்கலையாம. எடப்பாடி பொறுத்தவரைக்கும் நிலையான முடிவை எடுக்க மாட்டார். விஜய்க்கு வந்து 26 பேர் வச்சு வாக்கிறதோட 13 பேர் வச்சு வாக்கிறது போதும்னு சொல்லிட்டு சேர்த்துட்டு போயிடுவார். ஸோ மறுபடியும் பிரச்சனை வரும். இப்போ இவன் மறுபடியும் ஏற்கனவே அதிமுக யார் ஓபிஎஸ்ஸா இபிஎஸ்ஸான்னு நிலவி போய் இப்போ மறுபடியும் விஜயபாஸ்கர் வேலுமணி குரூப்பா இந்த குரூப்பான்ற ஒரு பிரச்சனை ஒடியாரும். அந்த பிரச்சனை அது ஒரு சண்டை நடக்கும். அப்போது யாராவது ஒரு 10 பேரை வச்சு அந்த ஆட்சியை ஆதரவு வைக்கிற மாதிரி வச்சுட்டு போயிடுவார். அங்கே வந்து கால்குலேட் பண்ணி தன் பக்கம் இழுப்பதற்கு திறமையான ஆட்கள். கட்சி புதுசு, ஆனால் அங்கே உள்ள கீர்த்தி பெற்ற ஆட்கள்லாம் அங்கே வைக்காமல் இல்லை. எல்லாமே கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்கு. உட்காந்த இடத்துல இது நடந்து. யார் அந்த கீர்த்தி பெற்ற ஆட்கள்? ஏதாவது உள்ளுக்குள்ளே வச்சுருப்பாங்க போல இருக்குது. கரெக்டாக பேசி கொண்டாந்து சேர்த்து போடுறாங்க. எந்த பிரச்சனையும் எதுவும் மாட்டலை. குதிரை பேரத்தில் பணம் அங்கே போவோம் இங்கே போகணும் தேடி பார்த்தாங்க, ஒன்றும் கிடைக்கல. இது வரைக்கும் நிற்கிது. ஒரு எம்எல்ஏ தூக்கிட்டு போனாங்கன்னாங்க, அவங்க கதர்னாங்க. அவரை வந்து நிருபர்லாம் துரத்தக்கூடிய அளவுக்கு நம்ம சூழ்நிலாம் பார்த்துக்கலாம். அவர் தான் திரும்ப வந்து என் பேரில் போலி கடிதம் கொடுத்துருக்காங்க, தாவேக்கா ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்கன்ற அந்த பேட்டியே சொல்ல மாட்டேங்கிறாரு. சரி, அதனால் அது வந்து தெளிவு பெற முடியல. கொடுத்தா தான் நடவடிக்கை எடுத்திருப்பாங்களே. அவங்க ஒன்று ஒரு வீடியோவை போட்டு விட்டாங்க. இதெல்லாம் சகஜ அரசியல் சகஜமாக நடக்கக்கூடியது தான். இது ஒன்றும் புதுசாக ஒரு எம்எல்ஏ அவர் எங்கே வேணாலும் போகலாம். அமமுக தடுத்தாலும் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவர் போகிற இடத்துக்கு தான் போக முடியும். எஸ் காமராஜ் எங்கே போகிறாரோ அதான் எஸ், இவர் சொல்கிறது நோ. அதனால் அந்த வகையில் நீங்கள் அதை பற்றி பேசவே முடியாது. இன்றைக்கி சொல்கிறாரு ஆட்சி அமைஞ்சு போச்சு, நாளைக்கு ஒரு வாரியத்தை கொடுத்து மாற்றி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால் அதிமுகவுடைய காலம் பிரதான எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி என்ற நிலையிலிருந்து 3வது காலத்துக்கு போய்விட்டது. அவ்வளோதான், அது முடிஞ்சிருச்சு. இந்த தேர்தலுக்கு பிறகு சில கட்சிகள் திரும்ப வர முடியாத அளவுக்கு அஸ்தமம் ஆகிவிட்டது. 101 தொகுதிகளில் அதிமுக பொறுத்தவரை 101 தொகுதிகள் நின்னது. 160 சொச்சம் தொகுதிகள் தான், 169 தொகுதி. 169 தொகுதிகளில் நின்று ஜெயித்தது போக பாக்கியுள்ள சீட்களில் 101 தொகுதிகளில் தனது டெபாசிட்டை இழந்திருக்கிறது. இது ஒரு வரலாற்றில் முக்கியமான ஒரு பகுதி. வெற்றி தோல்விங்கிறது வேறு. திமுக கூட 2 சீட்டு 1 சீட்டு தோத்த காலம்லாம் இருக்குது. ஆனால் டெபாசிட்டுகளை தக்க வைத்துக் கொள்வார்கள்.
அந்த சூழ்நிலை இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு புதிய கட்சி வரவில் அடித்து காணா போகிற அளவுக்கு போயிருக்கு. சில இடத்துல 4வது இடமாக போயிருக்கிறது. அதையும் நீங்கள் கவனிக்க வேணும். ஆகவே அந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கக்கூடிய காரணத்தில் மீண்டும் எடப்பாடி அவர்களால் இந்த கட்சியை தலை தூக்கி நிறுத்தி வைக்க முடியாது. இப்போ யார் அதிமுகவுக்கு தலைவர்? எஸ்பி வேலுமணியா அல்லது எடப்பாடியா? அவங்களுக்கே தெரியாது. பொதுச் செயலாளர் அதிமுக காரங்களுக்கு தெரியாது. அது யார் தீர்மானிப்பா? பிஜேபியா? பிஜேபி தான் தீர்மானிச்சுட்டு தான் வேலை. பிஜேபி தீர்மானிக்க போய் தான், பிஜேபி கையில் சிக்குண்ட போய் தான் இந்த பிரச்சனையே வந்திருக்கு. இப்போ மறுபடியும் பிஜேபி கையில் போனால் என்ன ஆகும்? இன்னும் ஒன்றும் இல்லாமல் போகும். ஆகையினால பாண்டிச்சேரியில் என்ன நிலை என்பதோ அதை விட மோசமான நிலை இங்கே வந்திருக்கு. பாண்டிச்சேரியில் துறை தெரியப்பட்டு விட்டது கட்சி இல்லை. இப்போ இங்கே அதே நிலை தான் வருது. அதனால் கட்சிக்கு அடுத்த தலைவர் யார் என்பதை நாம் யாராலையும் சொல்ல முடியாத சூழ்நிலை. இப்போ இவங்க 3 பேர் சொல்லியிருக்காங்க. இவங்க 3 பேர் எத்தனை நாள் சொல்லப்படாமல் இருப்பாங்க? இருக்கக்கூடிய 36 பேரை 12 பிரிக்காமல் போவாங்களா? ஆகவே எந்த சூழ்நிலையும் இவர்களுக்குள் ஆபத்தானது. அந்த நிலைக்கு தலைமை இல்லாத ஒரு கட்சியாக ஆகிவிட்ட காரணத்தினால இப்போ எடப்பாடியும் தலைமை இல்லை. ஓகே, எடப்பாடி தலைமை தான் அவங்க பேச்ச கேட்கணும்ல. இப்போ விஜய்க்கு இருக்கிற ஆதரவு வந்து இப்போ காங்கிரஸ் 5 அவங்க நிரந்தரமாக திமுக கூட்டணி விட்டு போயிட்டாங்க. சிபிஐ, சிபிஎம், விசிக, ஐயுஎம்எல் இவங்க எல்லாம் தலா 2 எம்எல்ஏ இடங்களை வந்து வச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய ஆதரவு எப்படி இருக்கும்? இது ரொம்ப கஷ்டம் தானே? இந்த ஆட்சி கவிழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா? காங்கிரஸ் அதிமுகவை அடுத்து விஜய் எடுத்துக்குவாரா? காங்கிரஸ் திமுக விட்டு நிரந்தரமாக போய்விட்டாருன்னு சொன்னீங்க. அரசியல் நிரந்தரம் என்ற வார்த்தையை சொல்லவே. இப்போதைக்கு 29 தேர்தல் போயிட்டாங்க. 29 தேர்தல் வரைக்கும் அவங்களே ஒப்பந்தம் போட்டாங்களா? சொல்லிட்டாங்க சார். இப்போதைக்கு அவங்க வெளியே போயிருக்கிறாங்க. நிரந்தரம் சொல்லாதீங்க. அரசியலில் வந்து நேரு மக்களை வாழ்க்கை நிலையாட்சியை தருக என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் நமக்கு மனசில் படப்பட்டு போயிடுச்சு. அதனால் நிரந்தரம்னு சொல்லக்கூடாது. நாளைக்கே கூட வந்து அங்கே பிடிக்கன்னு சொல்லி இங்கே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது ஏற்படும். இல்லை, அவங்க வந்து கம்யூனல் ஃபோர்ஸஸ் மட்டும்தான் வரக்கூடாது அப்படின்னு தெளிவாக அந்த ஒப்பந்தமே சொல்லிட்டாங்க. இப்போதைக்கு அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது நிரந்தரம் அல்ல. இப்போதைக்கு கூட்டணி அவங்கள்ட்ட ஓடிட்டு இருக்குது. அதை தாண்டி கம்யூனிஸ்ட் 2 கட்சிகள் வெளியிலிருந்து ஆதரவு தருகின்றன. அதே பாணியில் தான் முஸ்லீம் லீக்கும் விசிகாவும் இந்த 2 பேருக்கும் வித்தியாசம். கம்யூனிஸ்ட் கட்சி சொந்தமாக முடிவெடுத்திருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் திமுகவோடு கலந்து பேசிவிட்டு வந்து ஆதரவு கொடுத்திருக்கின்றார்கள். இந்த சூழலில் இருந்து கொண்டு 2 பேரும் 4 பேருடைய ஆதரவுமே வெளியிலிருந்து கொடுக்கக்கூடிய ஆதரவாக தான் இருந்து கொண்டிருக்குது. வணிகை இப்போது வரை அவர்களுக்கான எந்த மந்திரி சபையில் பங்கு உண்டா இல்லையா, ஆட்சியில் இவங்க கேட்கல, இவங்க காங்கிரஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அது வெளியிலிருந்து கூடிய ஆதரவுங்கிறதுனால அது எந்த காலத்திலையும் அது மாறுபடலாம். கவிழ்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. கவிழ்வதற்கு வாய்ப்புங்கிறது கொள்கை அடிப்படையிலானது. வந்தே மாதரம் பிரச்சனை தொடர்ந்துச்சா அல்லது புதிய பிஎம்சி திட்டத்தை தொடர்ந்தீங்களா, அப்போ இவங்க எதிர்த்து வெளியே வரத்தான் செய்வாங்க. ஓகே, கம்யூனிஸ்ட் அதிமுக போய் ஆதரவு கொடுக்கும். ஆமா, கம்யூனிஸ்ட் வேண்டாம், ஆட்சி இல்லாம போகாது. இந்த 5 இயர்ஸ் விஜய் கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. அது சொல்ல முடியாது. அது எப்படி சொல்ல முடியும்? 5 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்க வேண்டும். ஒரு தேர்தல் வர்றது நாட்டுக்கு நல்லதில்லை என்பது எல்லோருடைய விருப்பமும். ஆனால் நெக் டு நெக்காக இருக்கக்கூடிய காரணத்தினால இவர்கள் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ வந்து பிஎம்சி திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக முஸ்லீம் லீக்கும் விசிகாவும் வெளியே போகும். கம்யூனிஸ்ட் வேண்டாம் ஒத்துக்கலாம். ஏன்னா கம்யூனிஸ்ட் வந்து பிஎம்சி திட்டத்தை கேரளாவில் ஒத்துட்டு வந்துட்டாங்க. அப்போ பெரிய பிரச்சனை வரும்போது சமாளித்தாங்க. கூட்டணியில் பிரச்சனை வரும்போது சமாளித்தாங்க. ஆனால் அதே தப்பை இங்கே செஞ்சு ஆதரிப்பாங்களா இல்லையாங்கிறது தெரியல. அதனால் ஏற்கனவே வந்து 2 பிரச்சனை இப்போ உள்ள நுழைஞ்சிருக்கு பாஜக. இங்கே ஒன்று பிஎம்சி, இன்னொன்று வந்தே மாதரம். இது பொறுத்துன்னு தான் பார்க்க வேண்டும். இப்போ கவர்னருடைய உரை வரும். இப்போ அதிமுகவோட இப்போ ஏதோ ஒரு எடப்பாடி தலைமையில் இருக்கிற அணியவோ, எஸ்பி வேலுமணி தலைமையில் இருக்கிற அணியவோ தங்களுடைய ஆட்சியை நீடிப்பதற்காக சேர்த்துக்கொள்ளலாம் அப்படின்னு விஜய் முடிவு எடுக்க வாய்ப்புகள் இருக்கா? நிறைய இருக்கு. தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக விஜய் எந்த அளவுக்கும் செல்வார், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா வந்து மெஜாரிட்டி வந்து தனிப்பெரும் கட்சியாக தான் வந்திருக்காங்க, மெஜாரிட்டி பெற்ற கட்சியாக வரலை. அப்போ இவருக்கு வந்து எண்ட் டு எண்டு நெக்கில் தான் நிற்கிது, ஒரு சீட்டில் தான் ஆதரவு நிற்கிது. அப்போ இதை வந்து பத்தாது. ஒரு ஆள் ஏதாவது ஒரு இயற்கை ஏற்பட்டாலோ அல்லது வேறு ஏதாவது சம்பவங்கள் ஏற்பட்டாலோ ஆட்சி கவரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆகவே தனக்கு ஒரு 20-30 சீட்டு அதிகமான ஆதரவுகள் தேவை என்பதை விஜயும் உணர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால அதற்கான ஏற்பாடுகள் நடக்கும். தன்னை தற்காத்துக் கொள்வார் தான் நம்புகிறேன். ஓகே, காங்கிரஸ் அதுக்கு எதுவும் அப்ஜெக்ஷன் தெரிவிக்க மாட்டாங்களா? காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பாஜக உள்ள வரக்கூடாது, அவ்வளோதான். இப்போ நாளைக்கு அதிமுகவே வந்து எனக்கு பாஜக வானா அந்த கட்சிக்கு ஒட்டை இல்லை வரவில்லைன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க? காங்கிரஸ் வந்து எல்லாம் ஏற்கனவே பாஜகவோட உள்ள கட்சியோடு தொடர்ந்து பயணித்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆகையினால அவங்களுக்கு ஒரு தரமான கூட்டணி வேணும் தான் முடிவெடுத்துருக்கிறாங்க.
ஸோ பாஜக காங்கிரஸ் வரான்னு சொல்லி 5 சீட்டை வச்சு என்ன பண்ண போகிறாங்க? இங்கே 15 வந்து 5 வரட்டி விட்டு போகிறாங்க. ஆகவே அரசியலில் எதுவும் நிரந்தரமானது இல்லை, அது மாற்றத்தை நோக்கியே ஓடும். ஓகே சார், இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்துட்டு நன்றி. நன்றி.